காய் மக்களே பாருங்க வந்து இந்த எங்கட வீட்டை வந்து பாருங்க மாங்காய் வந்து இந்த மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ அளவில் இந்த மாங்காய் எங்களுக்கு காய்ச்சி தரும். கிட்டத்தட்ட இந்த மாங்காய் வந்து எங்களுக்கு இப்போ காய்க்க வலிக்கிட்ட இது 3ஆம் தரம் தான். இப்போ இந்த முறை தான் எங்களுக்கு ஒரு 10 15 20 மாங்காய்க்கு மேலே கூடன்னு சொல்லலாம். 25 கிட்ட காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்க இதையும் காட்டுங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி இது வந்து எங்களுக்கு இப்போ நான் அண்டைக்கு வந்து 5 மாங்காய் ஆஞ்சு பழுக்க வச்சு சாப்பிட்டு மாச்சு. இது வந்து உண்மையாவே சொல்ல போனா பழுக்கன்னு சொல்லி நாங்கள் ஆஞ்சமென்று சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாவது இது பழுக்கிறதுக்கு டைம் ஆகணும். இந்த முத்திரக்கு கூடிய ஒரு முத்தி கொண்டு வாரதுக்கு கூடிய ஒரு 3 மாசம் அளவில் சின்ன நாய்னா அது 3 மாசம் அளவில் தான் இப்படி வரும். இந்த முத்தி கொண்டு இந்த சைஸ்ல வர வேணும். இப்போ வந்து இதுவும் எங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இப்போ 20 நாளுக்கு கிட்ட வேணும். இதை நாங்கள் பிடுங்கி பழக்க வைக்கிறோன்னு சொன்னால் நான் பார்த்து ஒண்டா பழக்க வச்சு கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு நல்லா பிடிக்கும். இந்த சின்னவர் வந்து இந்த மாம்பழத்தை கண்டா விட மாட்டார். அப்படி அவருக்கு ஒரு ஆசைகள். அப்போ நான் வந்து என்ன சொல்றது, இப்போ நான் வந்து எங்களோட வீட்டை கணக்கை காய்ச்சி சொன்னால் நான் எங்களோட சொந்தக்காரர் எல்லாருக்கும் கொடுக்குறது ஒரு 2 3 4 கொடுக்குறேன். நான் இதுல வந்து உண்மையா பார்க்க போனா எனக்கு காய்க்கல இருந்தாலும் உண்மையா எல்லாரும் நான் போட்ட அப்புறம் இந்த மாங்காயில நல்லா ஆசைப்படினோம். அதனாலதான் நான் இன்றைக்கு இந்த மாவரத்துக்குள்ள வந்து நின்று உங்களோட கதைப்பை கண்டு வலிக்கிட்டேன்னா உண்மையா பாத்தீங்களான்னு எல்லாம் தெரியுது. சின்ன இங்க வேறுங்க கீழே நின்று கொண்டே பிடுங்கலாம் அந்த அளவுல நிக்குது. ஓகே பாத்தீங்களா, இந்த மாமரம் இதுதான் இந்த வீட்டுக்கு மூவப்பில் இருக்கிறது. ஓகே, வேற என்ன மாதிரி உங்களுக்கு என்ன கதைக்க வந்தது? நான் உண்மையில நான் என் பேரெல்லாம் சொல்லல. இன்றைக்கு திருப்பி நான் அதில் படி வேற இல்லைன்னு சொல்றேன் தானே. இன்றைக்கு உங்களுக்கு சாப்பாடு வந்து செஞ்சு காட்ட போறது வந்து இன்றைக்கு சித்திரை மாதம் நாங்கள் அந்த சித்திரை கஞ்சி என்று சொல்லி ஒரு அம்மா இறந்த நாளுக்கு காய்ச்சிறோம். நாங்கள் அதுக்காக இந்த அம்மாக்கள் இல்லாத ஆக்களுக்கு தான், அதுக்காக நான் அப்படிதான் சொல்லல. சித்திரை கஞ்சி நாளுக்கு நான் இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு சித்திரை கஞ்சியை காய்ச்சி இதாண்டோன்னு சொல்லித்தான் இன்றைக்கு இந்த இதுல வந்திருக்கிறேன். ஓகே, இன்றைக்கு நாங்கள் அந்த சித்திரை கஞ்சியை தான் உங்களுக்கு காய்ச்சி எல்லோருக்கும் சந்தோஷப்படுத்த போகிறேன். ஓகே, நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட அந்த பெல் பட்டனையும் தட்டிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். பாருங்க, பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இது வந்து நான் ஒரு சுண்டு தான் எடுத்துருக்கிறேன். ஓகே, அதோட வந்து பயர் வந்து கொஞ்சம் கூடுதலாக போடலாம். என்னோட இவ்வளவு தான் இருந்தபடியே நான் இவ்வளோ எடுத்துருக்கிறேன். இதை விட இன்னும் சொட்டு போடலாம் கிணக்கு எண்ணெய். மற்றது 1/4 கிலோ வந்து சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அரிசியும் 1/4 கிலோ தான் நான் உங்களுக்கு சுண்டு கணக்கில் சொன்னேன். நான் இது 250 கிராம். அடுத்தது வந்து பிளம்ஸ் வந்து நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க. நான் இவ்வளோ எடுத்துருக்கிறேன். மற்ற கச்சான் வந்து பாருங்க வறுத்து வடிவெல்லாம் குத்தி வச்சிருக்கிறேன். இது ஒன்று அவ்வளோ எடுத்துருக்கிறேன். மற்ற ஏலக்காய் தூள் வந்து தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க. மற்றது பால், முக்கியமாக தேவை பால். பார்த்தீங்களா, கஞ்சிக்கு பால் தான் தேவை. பால் எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் கப்பி பாலும் புரும்பா புளிஞ்சு வச்சிருக்கிறேன். தேவைக்கேட்ட மாதிரி நாங்கள் விட்டுக்கொள்ளுவோம். இப்போ முதல்ல வந்து நான் தண்ணியை கொதிக்க வைக்க போகிறேன். கொதிக்க வச்சுட்டு அரிசியை கழுவி எடுக்க போகிறேன். அரிசியை கழுவி எடுப்போம். இதை வந்து நாங்கள் 3 நாள் தண்ணியில் கழுவி எடுக்கணும். இப்போ வந்து நான் 3 நாள் தண்ணியில் கழுவி எடுத்து போட்டு தண்ணி கொதிச்சு போடைக்குள்ள காட்டுறேன். இப்போ வந்து பாருங்க, தண்ணி கொதிச்சுட்டுது. நாங்கள் வந்து அரிசியை போட்டு கொள்ளுவோம். சில பேர் வந்து தண்ணியை கொதிக்காட்டாலும் போடுறவியல், அது பிரச்சனை இல்லை. அது ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படியே மாவியம். இப்போ வந்து நாங்கள் அரிசியை போட்டு கொள்ளுவோம். இப்போ வந்து அரிசி போட்டுட்டேன் ஃபுல்லாக. பயரையும் வந்து நாங்கள் கழுவி தான் போடணும். அதால் கழுவிவோம். கழுவிட்டு நாங்கள் வடிச்சிட்டு அதுக்குள்ளே போட்டு விட்டோம்னு சொன்னால் சரி. இந்த அரிசி வந்து பொங்கும். அதால் கொஞ்சம் அடுப்பை குறைக்கணும். கொஞ்சம் அந்த நல்ல அரிக்கக்கூடாது. கொஞ்சம் கிட்ட வேற டக்குன்னு குறைச்சிடணும். கூட்டிட்டுருங்க, கொஞ்சம் குறையுங்க. இல்லை வடிவா நாங்கள் கழுவிட்டு ஒரு 2 3 தண்ணியில் கழுவணும். என்னன்னு சொன்னால் நான் விளக்கினட்டு தான் வாங்கினான். அதால் அந்த கோதுகள் கொஞ்சம் பெருகுது. வடிவா நாங்கள் கழுவி போட்டோம்னு சொன்னால் சரி. அதையும் போட்டோம்னு சொன்னால் அரிசியோட சேர்ந்து அவியும். இப்போ அரிசி புரும்பா பயறு புரும்பா அவியும் இதாண்ட வேணும் மண்டியில். இது வந்து எங்களுக்கு அந்த அதோட அரிசி வந்து இந்த பச்சை அரிசி வந்து டக்கண்டு அவிஞ்சிடும். அப்போ அந்த அவியக்குள்ளேயே எங்களுக்கு இந்த பயரும் வந்து
சரியான இதில் அவிஞ்சிடும். இப்போ வந்து நாங்கள் இதையும் கழுவி கிளஞ்செடுத்து போட்டு விட மாட்டோம் எங்களுக்கு. சரி, இது வந்து இனிமேல் வடிவ அவியட்டுக்கும். ஆனால் தண்ணி காணான்னு சொன்னால் நான் கப்பிப்பால் புடும்பா முதல் பால் புடும்பா வச்சிருக்கிறேன், விட்டுக்கொள்வோம். இப்போ சர்க்கரையும் வந்து கொஞ்சம் நேரத்தெல்லாம் போட போகிறேன். இப்போ வந்து நாங்கள் மூடி விடுவோம் ஒருக்கா. ஏன்னு சொன்னால் டக்கண்டு அவிஞ்சிடும். அதால் மூடி விட்டோம்னு சொன்னால் டக்கண்டு அவிஞ்சிடும். அவிஞ்ச உடனே நாங்கள் அவியக்கூடாது. ஒரு இறப்பதத்தில் நாங்கள் சர்க்கரையை போட்டுக்கொள்வோம். இப்போ வந்து நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். ஓகே, வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது பாருங்க. கொதிச்சு என்ன அவிஞ்சு இங்கே பாருங்க, காட்டுங்க கொஞ்சம் இங்கே பாருங்க. இந்த அளவு பதத்தில் வச்சு நான் தண்ணியும் எனக்கு காணாமல் போயிட்டுது வச்ச தண்ணி. அதால் இப்போ நான் கப்பி பாலையும் விட்டு சர்க்கரையையும் போட்டுக்கொள்ள போகிறேன். கப்பி பாலையும் விட்டோம்னு சொன்னால் அவியம் உங்களுக்கு இது வந்து முன்னம் வந்து கஞ்சியாக தானே நாங்கள் காய்ச்ச வேணும். அதால் நாங்கள் பிறகு காணான்னு சொன்னால் இப்போ நாங்கள் முதல் பாலும் இருக்குது, பிறகு நாங்கள் காணான்னு சொன்னால் தண்ணியும் விட்டு கொள்ளலாம் என்ற கட்டிப்பாலா நான் புரிஞ்சபடியா. இப்போ வந்து இந்த கட்டத்தில் வச்சு நான் சர்க்கரையையும் போட்டுக்கொள்கிறேன். சர்க்கரை வந்து இது வந்து நல்ல துப்புரவான இதுதான். இது வந்து என்னென்னு சொல்கிறது, கல் மண் ஒன்றும் இல்லை. அதால் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்படி எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் காய்ச்சி போட்டு தான் இதை விட வேணும். உங்களுக்கு இது இனிப்பு காணான்னு சொன்னால் நீங்கள் சீனியும் போட்டுக்கொள்ளலாம். அங்கால வந்து என்ன சிரிப்பு காட்டிக்கொண்டு நிற்கணும். அதால் தான் எனக்கு சிரிப்பு வருது. நடுவரம் வீடியோன்றோடனே சிரிப்பு காட்டிடுவேன் சின்னாங்கள். ஓகே, இப்போ வந்து இது வந்து நல்லா அந்த அவிஞ்சு நல்லா கரைஞ்சி வரும். அது பிரச்சனை இல்லை, இடிச்சு போடணும் மண்டி இல்லை. ஓய் ஓ சோடா, எனக்கு இங்கே சோடா ஒன்று தந்திருக்கணும் பாருங்க. நல்ல நல்ல சோடா, க்ரீன் சோடா. என்ன க்ரீன் சோடா குடிப்போம், அதை குடிப்போம். இப்போ வந்து எங்களுக்கு இது வந்து இன்றைக்கு கஞ்சி வந்து எங்களுக்கு மதிய நேர உணவு தான். உண்மையா இது ஒரு பச்சை அரிசி கஞ்சி தானே, நல்ல ஒரு எங்களுக்கு உடம்புக்கெல்லாம் நல்ல ஒரு இதாக இருக்கும். அதை விட இன்றைய கஞ்சி என்று சொல்றதுக்கு இன்றைய முக்கியமான நாள் என்னென்னா, இன்றைய நாளுக்கு சித்திரை மாதம் பௌர்ணமி நாளில் வந்து சித்திரை கஞ்சின்னு சொல்லுவாங்க. அம்மா இல்லாத எல்லாரும் ஒரு விரதம் எல்லா கோயில்கள்லேயும் இந்த சித்திரை கஞ்சி தான் காய்ச்சி கஞ்சின்னு சொல்லி வாக்குறது. இங்கே எங்கிற வடமராட்சி இப்போ எல்லா இடம் பொதுவாக இந்துக்கள் எல்லாரும் எங்கட தமிழர் இந்துக்கள் எல்லாரும் வந்து இந்த சித்திரை கஞ்சின்னு சொல்லி இன்றைய நாளில் ஒரு பிரபல்யமாக எல்லா கோயிலும் பெரிய பெரிய கிடாரத்துக்குள்ள எல்லாம் காய்ச்சி வாப்பாங்க இந்த சித்திரை கஞ்சின்னு சொல்லி. அதான் நாங்கள் முன்னைக்கு சித்திரை நாளுக்கு சித்திரை கஞ்சியை காய்ச்சி எல்லாருக்கும் வீடியோ போட்டாவியலும். இப்ப சித்திரை கஞ்சி காய்ச்சறது வந்து நீங்க டெய்லி இதை நீங்க கஞ்சியா காய்ச்சலாம், எப்பவும் நீங்க காய்ச்சலாம். இது வந்து சித்திரை கஞ்சி இன்றைக்கு ஒரு நாள், என்ன சித்திரை இன்றைக்கு ஒரு நாள், அதை நாங்கள் இன்றைக்கு ஒருக்கா செய்து போடுவோம். இப்படித்தான் எங்களுக்கு ஒவ்வொரு மாசம் ஒரு சித்திரை கஞ்சி என்று வரும். ஆடி மாசம் வந்து ஆடிக்கூழன்னு சொல்லி வரும். ஓமா, அந்த ஆடிக்கூழும் நல்லா இருக்கும். நல்லா அந்த உளுத்தமாவு ஆடிக்கூழும் நல்ல இதா இருக்கும். சித்திரை கஞ்சி நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல டேஸ்ட். இது வந்து என்ன, இப்ப நாங்க கஞ்சிக்குள்ள இப்ப சர்க்கரை போட்டுருக்கிறோம். அவியல் விரும்பினா இப்ப என்னன்னு சொல்றது, இப்ப இந்த எண்ணெய் இனிப்பும் போட்டுக்கொள்ளலாம். என்ன பனங்கட்டி எல்லாம் போடலாம், விரும்பின இனிப்பை போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் இப்படி எங்களிடத்துல இப்படியே காய்ச்சுவோம். வேற என்ன சொல்லலாம் நாளை பற்றி? சித்திரைக்கு தெரிஞ்சாக்கள் எங்களுக்கு கமெண்ட்ல போடட்டுக்கும். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் இப்ப சொல்லி இருக்கிறோம். பாருங்க இந்த காட்டுங்க, இங்க வந்து பாருங்க இந்த பதத்துல அவிஞ்சு கொண்டு வந்துருது. எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு அரிசி அவிய கிடக்குது. இதுக்குள்ள வச்சு நான் இப்ப கச்சான போடத்தான் போறேன். கொஞ்சம் அதுவும் சேர்ந்து அவிய நல்ல எங்களுக்கு சொப்டா இருக்கும். இந்த அரிசி வந்து நீங்கள் மாத்தியும் போட்டுக்கொள்ளலாம். வெள்ளைப்பச்சை அரிசியிலையும் நீங்கள் இந்த சித்திரை கஞ்சியை காய்ச்சி கொள்ளலாம். இதுக்குள்ள வந்து ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு பட்டனா எல்லாம் உண்மையா சமைக்கிறவியல் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சளவுலாம் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு வித்தியாசமா நீங்க சமைக்கலும்னு சொன்னா நீங்கள் செய்து கொள்ளுங்க. நான் வந்து உண்மையா எனக்கு தெரிஞ்சதை தான் உங்களுக்கு போட்டு கொண்டிருக்கிறேன். மற்றது வந்து சில பேர் வந்து பழங்கள் போடுவினா, என்னென்னு சொல்றது, பழங்கள் இந்த பலாப்பழங்கள் அதுகளை எல்லாம் இதுக்குள்ள போட்டு காய்ச்சிடவினா. நான் வந்து இப்படித்தான் காய்ச்சிட்டேன். நான் இப்ப வந்து என்னன்னு சொல்றது, இது வந்து நாங்கள் டெய்லி வீட்டை செய்யறபடியா அந்த சித்திரை கஞ்சியை நான் உங்களுக்கு கட்டாயமா செய்து காட்டணும்னு சொல்லி வந்திருக்கிறேன். இப்ப வந்து இதுக்குள்ள நான் பாலை விட்டு கொள்ள போறேன். கொஞ்சம் காணாது இதுக்குள்ள கொஞ்சம் பாலை விட்டு கொள்ளும். தண்ணியும் விடலாம். இப்ப நான் கடைசியா தான் முதல் கட்டி பாலை விடுவோம் நினைச்சேன். நான் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் தண்ணியை முதல் விட்டு கொள்ளுவேன். விட்டுட்டு அவிய விட்டுட்டு நான் கப்பிப்பால் விட்டு நான் தானே. இப்போ கப்பிப்பால் என்ன காணாம போச்சு. இந்த கொஞ்சம் அவிய கரைஞ்சா தான் நல்லா இருக்கும். அரிசி தனிமையா இருந்தா கொஞ்சம் அவ்வளவு இதா இருக்காது. அப்ப கொஞ்சம் தண்ணியை விட்டு விடுவோம். வந்து அவியட்டுக்கும்
இப்போ வந்து கச்சானெல்லாம் நான் நல்ல வட்டிவா துப்புரவாக்கி தான் நல்ல வட்டிவா பிடிச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வந்து இந்த கட்டத்தில் கச்சானை போட்டுக்கொள்கிறேன். அதை வந்து நாங்கள் வடிவாக கலந்து விடுவோம். இதோட சேர்ந்து இந்த அரிசியோட சேர்ந்து இந்த கச்சானம் அவிஞ்சா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனையாக வரும். இப்போ வந்து பாருங்க எல்லாம் அவிஞ்சு வடிவாக வந்துடுது பாருங்க. நீங்கள் இன்னும் கரைய விடுறேன்னு சொன்னால் விட்டு கொள்ளலாம். ஆக கரைஞ்சா எங்களுக்கு அரிசி தெரியாமல் போயிடும். ஓகே, எங்களுக்கு இந்த பதம் சரியாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் மற்ற பால் முதல் பால் கட்டிப்பால் விடைக்குள்ளையும் எங்களுக்கு கொஞ்சம் அவியும் இருக்கிறதும் அவியும். இப்போ வந்து நான் முதல் பாலை விட போகிறேன். நான் முதல் எங்களோட கட்டிப்பாலை விட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு சித்திரை பருவம், உண்மையாக சொல்ல போனால் சித்திரை பருவம் அந்த நாள் அதுதான். உண்மையாக இந்த கஞ்சியை வந்து அம்மாக்கள் இல்லாதாக்கள் அப்படி என்று நினச்சி கொண்டு தான் அந்த அந்த நாளே அதுதான். அந்த இன்றைக்கு எல்லாருமே இதை காய்ச்சிறது தான். இல்லை இந்த என்னென்னு சொல்கிறது விரதகாரர் அப்படி என்று தான் சொல்லலாம். அப்படியே கோயில்கள்ல எல்லாம் இந்த சித்திரை கஞ்சியை கண்டிப்பாக காய்ச்சி கொள்ளிக்கிறோம். நாங்களும் ஒருக்கா வீட்டு அண்டைக்கு உங்களுக்கு காய்ச்சி போடுவோம் விளைக்கிட்டது. அடுத்தது வந்து ப்ளம்ஸையும் இதுக்குள்ளேயே போட்டுக்கொள்ளுறேன். இது வந்து இந்த நல்ல ப்ளம்ஸ் நல்ல இது உங்களுக்கு தஜமியம் இதுக்குள்ளே இது இருந்தால் நீங்கள் அதை கழுவி போடலாம். இதுன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஓகே, நான் போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து இதை வடிவாக கலந்து விட போகிறேன். இதுக்குள்ள கடைசியாக வந்து நாங்கள் இது போட வேணும், ஏலக்காய் தூள் எல்லாம் முடித்து எல்லாம் ஆயத்தமாக வச்சிருக்கிறேன். எங்களுக்கு இது இப்படியே கொதிச்சா எங்களுக்கு ரெடி, இந்த கஞ்சி ரெடி, சித்திரை கஞ்சி. இதைத்தான் நாங்கள் சித்திரை கஞ்சின்னு சொல்லுவோம். பயரை நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கூட போடுங்க. நான் வந்து கிடந்ததை தான் போட்டேன் நான். இப்போ வந்து இந்த கட்டத்திலேயே நான் ஏலக்காய் தூளையும் போட்டுக்கொள்கிறேன், அளவாக போட்டுக்கொள்கிறேன். சின்னாக்களுக்கு கொஞ்சம் பாசம் பிரச்சனைன்றதுக்காக நான் அளவாக போட்டேன். நான் கட்டாயமாக போட்டால் தான் எங்களுக்கு அந்த பாசத்தை நல்ல இதாக தரும். காட்டுங்க கொஞ்சம். பார்த்தீங்களோ இப்படி வந்திருக்காண்டு, சூப்பர். பார்த்தீங்களோ, நீங்கள் இதை வளமையாகவே செய்து குடிக்கலாம். உடம்புக்கும் நல்ல சத்துள்ள ஒரு பச்சை அரிசி என்றாலே நான் இப்போ எல்லாருமே இந்த பச்சை அரிசியை தான் இப்போ கூடுதலாக எடுக்கிறவிய. வெள்ளை எல்லாம் இப்போ கூடாதுன்றதுக்காக இந்த பச்சை அரிசிகளை தான் கூடுதலாக இப்போ பாவிக்கிறவ. எல்லாருக்குமே இப்போ டக்குன்னு ஒரு வருத்தம் பெருகுது. முந்தைய காலம் வேறு, இப்பத்திய காலம் வேறையா இருந்தது. இப்போ பிறகு பார்க்க போனால் இப்போ எல்லாரும் இப்போ திருப்பி முந்தைய காலத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே இப்போ டக்குன்னு வருத்தங்கள் வருகுது. இப்போ வந்து பார்க்க போனால் சுவர்காரர் வந்து இந்த சித்திரை கஞ்சியை கணக்க குடிக்க இயலாது. ஏன்னா இதுக்குள்ள இனிப்பு இருக்கிறதால குடிக்க இயலாது. சும்மா அளவா கொஞ்சமாக குடிக்கலாம். உண்மையாக பார்க்கவே ஆசையாக இருக்குது. நல்லா வந்திருக்கு பாருங்க, நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து இதை வந்து இப்படியோ ஒரு கொதிக்க நாங்கள் இதை ராக்கி கொள்வோம். இப்படியே இருந்து கொதிக்கட்டுக்கு பாருங்கோ. எனக்கு நான் அடுப்பெல்லாம் மூவ் பண்ணிட்டேன். எங்களுக்கு சரி இங்கே பாருங்க கஞ்சி மாதிரி இதை காட்டு இல்லை வடிவா காட்டு கொஞ்சம். இந்த பாருங்க இந்த பதத்துல நிப்பாட்டினா சரி. பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட சித்திரை கஞ்சி. எங்களுக்கு இப்போ ரெடி, எங்களுக்கு ரெடி. நீங்கள் உங்களுக்கு அந்த பேக் இதாக இருக்கணும்னு சொன்னால் 2 கல் உப்பு போடலாம். ஆனால் நான் போட இல்லை. இது இனிப்பு போட்டால் உப்பு நான் போட இல்லை. போடில் நீங்கள் 2 கல் போட்டுக்கொள்ளலாம். இவ்வளவு தான் எங்களோட இன்றைக்கு சித்திரை கஞ்சி. இப்போ எங்களுக்கு ரெடி ஆயிட்டுது. இப்போ வந்து நாங்கள் இதை வந்து உங்களுக்கு குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். இப்படியே நாங்கள் எங்களை ஒரு டிசில விட்டு கரண்டியால் அள்ளி குடிச்சு கொண்டு சொன்னால் சரி ஓகே. பார்த்தீங்களா, சித்திரை கஞ்சி ரெடி. இதான் உழவுந்தான். ஓகே, இப்போ வந்து நான் தான் இன்றைக்கு உங்களுக்கு குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன்னு. என்னென்னு சொன்னால் அவியல் கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னா தம்பியும் கொஞ்சம் பிறலி செய்கிறார் இன்றைக்கு கூடுதலாக. இப்போ வந்து இது சுடுவுது. இப்போ இந்த அவன் சுடுவுதாண்டி பேருக்குள்ள வந்து 2 கத்தி கொண்டு நிற்பான். அதனால் இன்றைக்கு நானே உங்களுக்கு குடிச்சு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ வந்து நான் அடுப்பில் வச்சு மூடியெல்லாம் வச்சுருந்தேன்னா சுடுவுது, உண்மையாக சுடுவுது. இப்போ வந்து இதை வடிவா நாங்கள் ரக்குவோம், வழியில் ரக்குவோம். ஓகே, ரக்கியாச்சு பாருங்கோ, சரியா கொதிக்குது. இப்போ வந்து நாங்கள் பாருங்க விட போகிறேன், என் டிஷ்ஷில் விட போகிறேன். இப்போ வந்து கிணக்க விடையலாது. இப்போ சுடுவுது, சரியா சுடுவுது பாருங்க இப்படி வந்திருக்கேன்ட்டு.
இதுதான் சித்திரை கஞ்சி பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குடியுங்க. பாருங்க இதுக்குள்ளேயும் விட போகிறேன் நான். இப்போ கொஞ்சம் சுடுவது கொஞ்சம் தலை விடுவோம் வேணா. இப்போ வந்து குடிக்க போகிறேன். தெரியுதா இது? இப்போ வந்து குடிக்க போகிறேன். உண்மையா பார்க்கவே நல்லா இருக்கு. கீழே தான் வச்சு குடிக்கணும் மக்களே. என்ன சொன்னா தூக்கி பிடிக்க எனக்கு சுடுவுது. தட்டில் தான் விட்டுறேன். அப்படி விரிவி தட்டில் விட்டோம்னு சொன்னா கொஞ்சம் மாறும். குண்டால டிஷ்ஷில் விட்டோம்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமே ஆயிருக்கும் சுடுமண்டதுக்காக. உண்மையா செஞ்சு செஞ்சு சொல்லக்கூடாது. இங்க வந்து உண்மையா மக்களே இலையானுகள் நான் என்ன செய்யறது சொல்லுங்க. இந்த இலையானுக்கு நான் வந்து மோட்டின் ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறேன், எல்லாமே அடிச்சு பார்த்துருக்கேன். இந்த இலையான் மட்டும் போகுது இல்லை. நான் என்ன செய்யறேன்னு நீங்க சொல்லுங்க. சொல்லி சொல்லித்தான் வீடியோ போட வேண்டியாகிடாக்கு. இப்படித்தான் நான் சமாளிக்கணும். ஒன்றும் செய்யல. அது வீடியோ செய்ய வர்ற நேரம் மட்டும் பார்த்து வந்துடும் இல்லையா. என்ன செய்யறது நான்? அப்படி இருந்து நாங்க எல்லா இடமும் கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். அங்கே கைக்காலாம் கடிவடம் போகிற லெவல். உங்களுக்கு இதுவுமே எங்களுக்கு இன்னைக்கு மதிய சாப்பாடு தான். என்னதுன்னா நாங்கள் அந்தந்த இதுக்கு அந்த மேரிக்கு வீடியோ செய்து உங்களுக்கு போட்டு கொண்டிருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு செய்து போடுவோம் தான். உண்மையா அந்த அது சூட்டோட குடிக்கவும் நல்லா இதமே இருக்கு. இப்படியோ குடிச்சு கொள்ளலாம். இன்றைக்கு நான் சமைக்கலவே சொன்னார் சமைக்க வேண்டாம், இதே தங்களுக்கு விருப்பம், இதையே குடிப்போம்னு சொன்னார். எல்லாம் ஆயுதப்படுத்தியாள். எந்த நாளும் அந்த வீடியோவில் வந்து இருக்கிறனா சரியான பிறலியாள். 2 நாள் திங்களும் செவ்வாயும் எங்களுக்கு லீவு, ஸ்கூல் லீவு. ஊர்லன்னுண்டா சரியான பிறலி. உண்மையா நல்லா இருக்கு. வேற லெவல். இப்போ கொஞ்சம் மாறிடுது. வேற லெவலா. அப்படி இருந்தும் சுடுவுதான். ஓகே, இனிமே வந்து உங்களுக்கு எல்லாம் எப்படி செய்யறேன் எல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டி இருக்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு பிடிக்குமென்று நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.